ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. நான் சவிதா ஜோசப், எங்க அண்ணாத்த பாலஜி அவர்கள். வணக்கம். ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். சொல்லுங்க சார், நீங்க என்ன பரபரப்பா சொல்ல போறீங்க? ஸ்பாட்லைட் ஒரு அதிபர், ஒரு ஆமைக்கறி அதிபர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா? ஆமைக்கறி அதிபர் செந்தமிழன் சீமானை போய் ஆமைக்கறி அதிபர் சொல்லிட்டாரு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கு ஆட்டுக்குட்டி பேர் வைக்கிறாங்க, ஓட்டு பேர் வைக்கிறாங்க. அது மாதிரி நீங்க வந்து ஓடி ஒளிஞ்ச சீமன் ஆயிட்டாரு. இப்போ ஓடி ஒளிஞ்சிட்டார். அதாவது கணீர்னு பேசுறாரு, ஓடி ஒளிஞ்சா சொல்றீங்க. கணீர்னு பேசினார், ஜுனியர்னு பேசினார். கடைசியில வந்து எல்லாம் தொங்கி போச்சு. தொங்கி போட்டு அங்கங்கே கோயிலா ஓடிட்டு இருக்காராம். ஒவ்வொரு, அதாவது செஞ்ச பாவத்தை தீர்க்க யாராவது ஒரு கோயில் போக, திருப்பதிக்கு போனா முடிஞ்சிடும், அங்கே போனா முடிஞ்சிடும்னு சொல்றது போயிட்டு இந்த சர்ச்சுக்கு போனா, அவருக்கு தான் சர்ச்சுக்கு சைமானுங்கிற சீமான். அவரை வந்து இப்ப என்னன்னா கோயிலா வந்து போயிட்டு இருக்காரு. என்னன்னா பெரியாரை பத்தி பேசினதுல இருந்து இவருக்கு ஏழு ஆரம்பம் ஆயிடுச்சு. பெரியாரை பத்தி ஆரம்பத்துல புகழ்ந்து பேசி நான் தான் பெரியாருடைய மகன் அப்படி பேரன்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தவர். அதை வச்சுதான் உள்ள வந்தார். அதுக்கு பிறகு வந்து அதுக்கு இவருடைய வேலை என்னன்னா ஓட்டை பிரிக்கிறது, அதுக்கான துட்டு வாங்குறது, அதுதான் இவருடைய வேலை. அதே மாதிரி இவங்களுக்கு இதுக்கு போன இவரை பிரபாகரன், உலக தமிழர் தலைவர் பிரபாகரனை மீட் பண்ணி மணிக்கணக்கு, அதாவது ஒரு அண்டா நிறைய நண்டு, அது இது இவ்வளவு பெரிய நண்டு பாத்தீங்களா, வீட்டுல உட்கார்ந்து இவருக்கு சாப்பிட சொல்றாங்களா. அவர் சொல்றாரா, பிரபாகரன் சொல்றாரா, தம்பிக்கு போடு அப்படின்றாரு. அண்ணியை கொண்டாந்து போடுறாங்க. இவ்வளவு பெரிய நண்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்றாரு. கலைஞர்களை மதிக்கக்கூடியவர் வந்து பிரபாகரன், அதை மாற்று கருத்துல. இவர் எவ்வளவு நேரம் சந்திச்சாரு, சாப்பிட சொல்றதுக்கு நேரமே இருந்திருக்காரு. 10 நிமிஷம் தான். அங்க இருக்கிற இலங்கையில இருக்கிற சில பேர் கூட இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு 10 நிமிஷம் தான் இடம் கொடுத்தாரு. 10 நிமிஷம் ஒரு கை கொடுக்கவும் அவ்வளவுதான். போட்டோ எடுக்க எல்லாம் இவரு அது பிறகு போட்டோ எடுக்கலையா, அது பிறகு செட் பண்ணது அப்படின்னாங்க. ஒரு விஷயம் வச்சுக்கணும், இங்க வந்து தமிழகத்துல வந்து அரசியல் படம் ஜெயலலிதா கலைஞர் இல்லாத ஒரு விஜயகாந்த் வந்தார். அவங்க இப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்போ ஒரு தனிச்சு நின்று வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த தேர்தலில் பேர் வாங்கியிருக்காரு, ஒரு சில இடத்துல பேர் வாங்கியிருக்காரு. அது எதனாலங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா இப்ப அவருடைய முழக்கம் எப்படி இருக்குன்னா, திராவிட நாடு எங்க இருக்குது காட்டுங்கடா, தமிழ்நாடு தாண்டா இது, தமிழன் போங்கடா, இது நான் தமிழர் கட்சி, நான் தமிழர் நாடு, இப்படி எல்லாம் வந்து பேசுறாரு. பிஜேபிக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்கோ, தேர்தல் பிரச்சார ஸ்டாண்டு, வெறுப்பு அரசியல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேலைகளை அவங்க விட்டாங்க. இவர் ஆரம்பிச்சிட்டாரு, அங்க வச்சிருக்காங்க. இவங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறதுனால அவங்க கவனம் இருக்காங்க. பேசுறது கரெக்ட், சான்றிதழோட சொல்லலாம். வாசல்ல ஒரு பெரிய நாய் கட்டி வச்சிருப்பாங்க, யார் வந்தா லொல்ல நுழைய லொல் கடிக்கு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பேசுறதுக்கு ஒரு பிரச்சார பீரங்கி. அதாவது அந்த கமலாலயத்துல நிக்கிற வாசல்ல நிக்கிற ஒரு இது. அது ரொம்ப கருத்து. என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, ஒரு நாகரிகமான மாதிரி சொன்னாக்க, திராவிட நாடு எங்க இருக்கு, திராவிட நாடுங்கிறது கிடையாதா அப்படின்னு நிறைய கேள்வி, எல்லாருக்கும் எனக்கு கூட அந்த கேள்வி இருக்குது. ஆனா நான் வரலாற்றை தேடும் போது, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி முறை இருந்துச்சு இல்லையா, அப்போ வந்து இந்த மாதிரி வந்து வேலை கொடுக்கறதுக்கெல்லாம் ஆட்டம் இல்லை. அப்போ வந்து படிச்சவங்க தெரிஞ்சவங்க வேலையில இருந்தாங்க. அவங்க யாருனாக்க பெரும்பகுதி பிராமணர்கள் தான் வந்து அதிகமா படிச்சுட்டு வேலையில இருந்தாங்க, உத்தியோகத்துல இருந்தாங்க. அப்ப இங்கெல்லாம் எல்லாரும் போக முடியாத ஒரு காலகட்டம். 1919 காலகட்டத்துல பிராமணர் அல்லாதோர், நீங்க அவசரப்பட்டு சொல்றாங்க, பிராமணர் அல்லாதோர் அமைப்பு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அவங்க வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதாவது தென்னிந்திய நலம் உள்ளவங்க சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் முதல் ஸ்பேஸ். தென்னிந்திய நல சங்கத்துக்கு சார்பில் சங்கத்தை ஆரம்பிச்சு அங்க பிரிட்டிஷர்ஸ் கேட்கறாங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, நாங்க 100% பேர் இருக்கிறவங்களுக்கு வந்து 100% பேருக்கு வந்து வேலை கொடுக்குறீங்க, மீதி 90% பேருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, நீங்க வேலை நீங்க அரசியல் கட்சியா வந்து கேளுங்க தரோம். ஏன்னா அவங்க வந்து அரசியல் தேர்தல் நிற்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுக்குறாங்க பிரிட்டிஷ்காரவங்க. ஆனா நீங்க அதெல்லாம் பங்கேற்காம நேரம் வந்து கேட்கறீங்க அப்படின்னு. நீங்க இப்ப கேட்கறது கூட ரசிகர் மன்ற மாதிரி தான் இருக்குது. தியாகராஜர், சர்பிட்டி தியாகராஜர், டிஎம் ராக்கு மாதிரி நிறைய பேர் எல்லாம் எல்லாமே கேட்கறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, காங்கிரஸ் கட்சி ஒன்று தேர்தல் போராட்ட இயக்கமா இருக்குது, நம்ம இன்னொரு சங்கம். ஏன்னா கல்கத்தா மாகாணத்துல வந்து சித்தரஞ்சன் தாஸ் வந்து அது மாதிரி அமைப்பு வச்சு அரசுகிட்ட பெறுவதற்காக ஆட்சியில் உட்கார்றதுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் செக்ரட்டரி, சித்தரஞ்சன் தாஸ் தலைவர் அப்படிலாம் அங்கே இயங்குறாங்க. அது மாதிரி இங்கேயும் வந்து இயங்குறாங்க. இங்க இயங்கும் போது என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸ்க்கு அடுத்து காங்கிரஸ் உள்ளவங்க இதுல இருக்காங்க. அது தனியா இயங்கும் போது என்ன, தனி கட்சியா நீதி கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. நீதி கட்சி நேரடி ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய பத்திரிகை வந்து தமிழ்ல வந்து திராவிடன் ஒரு பத்திரிகையும், அந்த தென்னிந்தியக்காரங்க எல்லாம் சேர்ந்தாங்க. தமிழ்நாடு முழுக்க மனராட்சி காலத்துல வந்தாங்க, இப்படியே இருக்காங்க. தெலுங்கர்கள்லாம், மலையாளிகள் இருக்காங்க. அப்ப தென்னிந்தியெல்லாம் சென்னை மாகாணம் வந்து எல்லாமே நாலுமே இருக்குது. அப்ப அதுல வந்து தென்னிந்தியர் அப்படின்னு சொல்றதுக்காக திராவிடன் ஒரு பத்திரிகை,
ஜஸ்டிஸ் இங்கிலீஷ்ல பத்திரிகை. இந்த 2 பத்திரிகை தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க, நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதிக மக்கள் வந்து ஜஸ்டிஸ்ல இருந்ததுனால கட்சியை வந்து என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி ஜஸ்டிஸ் கட்சின்னு தான் ஆரம்பிச்சாங்க, அதாவது நீதி கட்சின்னு ஆரம்பிச்சாங்க. அந்த கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சு 2020 2035 வரைக்கும் ஆட்சி பண்ணாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ஆட்சி பண்ணாங்க. அப்புறம் காங்கிரஸ் 35 காங்கிரஸ் பங்கேற்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து திராவிடர்களுடைய நல உரிமைகள், அதாவது தென்னிந்தியர்களுடைய நல உரிமைகள், அதான் திராவிட இயக்கம் மாறிச்சு. அப்புறம் திராவிட நாடு தனியாக கேட்கறதுக்கெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்க சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு பெரியார் போன்றவர்கள்லாம் வந்து முன்னிச்சு செயல்பட்டாங்க. அப்புறம் வந்து 2ஆம் உலக போர் வந்த போது அதை பின்னுக்கு தள்ளிட்டு நாட்டு உரிமையை வந்து பாதுகாக்கிறதுக்காக செயல்பட்டதுனால அப்புறம் அதை இந்த கொள்கை வந்து அப்படியே சாதாரணம் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் சுதந்திரம் வந்துச்சு. அப்புறம் அப்படியே எல்லா மாற்றம் நடந்தது. ஆனா திராவிட இயக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து திராவிட நாடு. அதாவது நம்மளுடைய உரிமைகளை பெற்றுத் தந்தவர்கள் அந்த முன்னோர்கள். இன்னைக்கு படிச்சுட்டு மேல இருக்கிற எல்லாரும் அப்படின்னாக்கா காமராஜர் படிக்க வைக்கிற ஸ்கூல் திறந்தாரு. அதுக்கு வந்து பெரியார் அவருடைய துணை போனாரு. அவர் வந்து பாராட்டிட்டே இருந்தாரு. ஒரே குறிப்பிட்ட காலத்தில் அவ்வளோ ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க. நம்ம படிச்சு மேல வருவதற்கு, இடஒதுக்கீடு பெறுவதற்கு, சமூக நீதி பெறுவதற்கு திராவிட இயக்கம் ஒரு காரணமாக இருக்கு. இது எதையுமே தெரியாத தற்கூரி மாதிரி சீமான் பேசிக்கிறார். இதெல்லாம் தெரியும். இவர் வந்து இந்த ஓட்டு பொறுக்கிற அரசியலுக்கு போனதுனால அவர் தன்னை இழந்துட்டு அவருடைய நிலத்தை மாத்திட்டு, அதாவது சொன்னாங்க நம்ம ஓனா நிலம் மாறும் இல்லையா, அந்த மாதிரி தன்னுடைய நிலத்தை நான் ஒரு மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்தேன். ஒரு நல்ல பேசக்கூடிய ஒரு ஆளு தமிழுக்கு கிடைச்சிருக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சேன். போற போக்க பார்த்தா கழிசார மாதிரி பேசிட்டு இருக்காரு. பெரியாரை பத்தி ஒண்ணு பேசினா ஓட்டு கிடைக்கும் நினைச்சிருக்கிறாரு. இது வந்து இங்க ஸ்பேஸ். பெரியார் ஒண்ணும் செஞ்சதுலன்னு சொல்ல முடியாது. அவருடைய கருத்துக்கள் இன்னைக்கு பெண்கள் ஃபாலோ பண்றாங்க, படிக்கிறாங்க, மேல வர்றாங்க, பெரியாரோட கருத்தை ஆதரிக்கிறாங்க. அன்னைக்கு அவர் செஞ்ச எல்லா முறைகளும் இன்னைக்கு வந்து நடைமுறையாகுது. அப்போ ஒரு மனிதனுடைய கருத்தியல் மக்கள் மத்தியில பெருசா போயிருக்கு. அவர் வந்து பெரிய புரட்சியாளர் சொல்ல முடியாது நம்ம, ஆனா கருத்தியலா பேசினவர். ஜாதிக்கும் மதத்துக்கும் வந்து கல்வி சாலைகள் திறந்தாங்கன்னு சொல்றீங்களா, அது காமராஜர் கேட்டப்போ என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா சொன்னாங்க நான் செஞ்சேன், ஐயா சொன்னாங்க நான் சொன்னாங்க, ஐயா சொன்னதை நான் செஞ்சேன் அப்படின்னாரு காமராஜர். காமராஜர் வந்து முதல்வரா உட்கார பயந்துட்டு இருந்தாரு. வேண்டாம், ராஜாஜி இருக்கு, அவருடைய குழுப்பினருக்கு என்னத்துக்கு நமக்கு அப்படின்னு விட்டாரு. அப்போ இவர் என்ன சொல்றாரு, இவருக்கு காமராஜர் அவருக்கு பெரியார் கூப்பிட்டு வந்து நாங்கள் தான் இருக்கோம், நீங்க தான் அவர் வர்றீங்க, நீங்க தான் வர்றீங்க. அது எனக்கு ஒரு சின்ன அது வேற மாதிரி இவர் தான் முதல்வரை கொண்டு வர்றாரு. அப்போ வந்து இல்ல அது சரியா சொல்லணும். அது என்னன்னாக்க தமிழக அரசனுடைய தேர்தல் நடக்குது, 52 தேர்தல். 52 தேர்தல் வந்து அப்போ வந்து ஏற்கனவே வந்து சத்தியமூர்த்திக்கும் இவருக்கும் சண்டை, ராஜாஜிக்கும் காங்கிரஸ் உள்கட்சி சண்டை. சத்தியமூர்த்தி காமராஜர் மாதிரி இருந்தாலும் உள்ள முன்னாடி வந்துட்டாரு. ஏன்னா நான் பிராமணர் அல்லாதவங்க வந்துட்டாரு. அப்ப அவங்களுக்குள்ள இப்ப மோதல் இருக்கு. இந்த சத்தியமூர்த்தி மறைவுக்கு பிறகு வந்து காங்கிரஸ் அவர் வந்தாரு. யாரு அப்ப வந்து இவர் பின்னாடி காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் ராஜாஜி பெரியார் தான். அதை கேளுங்க. அது முன்னாடி 35 காலகட்டத்துல பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு நான் சொல்ல வர 52 தேர்தல் காலத்துல 52 தேர்தல் காலத்துல ஒரு தலைவராக இருக்கிறார் காமராஜர். அப்ப தேர்தல் நிற்கும் போது காமராஜர் வந்து ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு, வெற்றி பெறாங்க. என்னன்னா பதவிக்கு வர்ற அளவுக்கு வந்து அந்த அதாவது ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குது. அப்ப என்ன தேவர், முத்துராமலிங்க தேவர், கம்யூனிஸ்ட்காரங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு தனியா ஆட்சி அமைக்கிறதுக்கான பிளான் பண்றாங்க. ஒரு மாசம் தேர்தல் முடிஞ்சு, கேட்டுங்க சார், தேர்தல் முடிஞ்சு ஒரு மாசமாகியும் ஆட்சி அமைக்கல. அப்ப என்ன பண்றாரு காமராஜர், ராஜாஜி கிட்ட இறங்கி போறாரு. ராஜாஜி கிட்ட போய் பேசுறாரு, நீங்களே முதல்வராக இருந்துக்கீங்க, ஆனா நம்ம தான் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும், வந்து பேசுங்க அப்படின்னா காமராஜர் கேட்டுக்கிட்டதுனால ராஜாஜி இறங்கி போறாரு. எங்க போறாரு? கடலூருக்கு போறாரு. அவர் படையாட்சி சந்திக்கிறாரு, ராமசாமி படையாட்சி சந்திக்கிறாரு. அவர்கிட்ட உள்ள எம்எல்ஏ கேட்கிறாரு, நாங்கள் எம்எல்ஏ தரோம், வெளியில இருந்து எங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ, எங்க மேல என்னென்ன சட்டங்கள்லாம் பாஞ்சிருக்குது, அதெல்லாம் நீங்க கிளியர் பண்ணி விடுங்க அப்படின்னு சமரசத்தோட அங்கே ஏற்றுக்கிறாரு. அப்புறம் சிங்காரவேலன்னு அவர் ஒரு நாயக்கர், சிங்கார நாயக்கர், அவர்கிட்ட போறாரு. அவர்கிட்ட ஒரு 7 எம்எல்ஏ ஒன்று இந்த பகுதியில் நடக்கும். அவர்கிட்ட பேசுனதுல அவருக்கு ஒரு பதவியோட கொடுக்குறாங்க. இப்படி ஆட்சிக்கு வந்து ராஜாஜி உட்காராரு. ராஜாஜி உட்கார்ந்தது ஏற்கனவே இந்தியர் போராட்டத்தில் ஒரு ஆட்சி மிஸ் பண்ணாரு. இப்ப என்ன பண்றாருன்னா குலத்தொழிலாளர் எடுக்கிறாரு. இல்ல ஆட்சி நடந்ததுக்கு ஒரு வருஷத்துல குலத்தொழில் எடுக்கும்போது அது பெரிய சர்ச்சையாகி அந்த காங்கிரஸ் மேல இடத்துலயும் வந்து இந்த பிரச்சனை கண்டுக்கல, நீங்களே தான் முடிவு பண்ணி கேட்பான்னு சொல்லிட்டாங்க. அப்ப முடிவு பண்ணிக்கும் போதுதான் இவர் பதவி வகிக்கிறார் ராஜாஜி. அதுக்கு பதில் அவருடைய 2 பேர் அவருடைய கொஞ்சம் இருங்க போராட்டம் அறிவிக்கும் போது தன்னுடைய பதவியை பண்றாரு. 2 பேரை வந்து தேர்வு பண்றாரு. அவருடைய யாருங்க சுப்பிரமணியனும் பத்தசரத்தையும் வந்து சிபாரிசு பண்றாரு. அது வேணாம் நாங்களே நிக்கிறோம் போட்டிட்டு அதுல காமராஜர் அவர்கள் ஜெயிக்கிறார். ஜெயிச்சு வந்ததுன்னா முதல் வேலையா குழந்தை பள்ளிக்கூடம். ஏன்னா மக்களுக்கு கல்வி கொடுத்தா நீங்க வந்து அப்போ வந்து அவர் ஏத்துக்கல, முதல்ல வந்து பேசப்பட்டது ஏத்துக்கல.
வந்து இப்ப இவர் தான் சொல்றாரு காமராஜர் பதவி ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, நீங்க சொன்னாதான் கேட்பாரு அப்படின்னு. அதுக்கு பிறகுதான் பெரியார் கொடுக்கும்போது பெரியார் சொல்றாரு, நீங்க இப்ப பயப்படாம இருங்க, நாங்க இருக்கோம் அப்படின்னா. அதனாலதான் காமராஜரை வந்து முதல்வராக பூஸ்டர் பண்ணி அவர் உற்சாகத்தோடு செயல்பட வச்சது இவர். அதனாலதான் கடைசி வரைக்கும் அவர் காமராஜர் வந்து பெரியார் மேல மிகப்பெரிய மரியாதை வச்சு, அப்படி மரியாதைக்குரிய அந்த பெரியாரை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரு மனிதனே இல்லாத ஒரு ஜந்து சீமா. அவர் வந்து பெரியாரை பற்றி பேசுவது, பெரியாருடைய மூத்திர சட்டி வச்சிருந்தாரு பாருங்க, அந்த மூத்திரத்துக்கான மரியாதை கூட அந்த சீமானுக்கு கிடையாது. அந்த மூத்திரத்தை விட கேவலமானவர் தான் சீமா. பெரியார் வந்து மூத்திர சட்டி வச்சிருப்பாரு. அந்த மூத்திர சட்டி வச்சுட்டு 93 வயசுல ஒவ்வொரு இதை போய் பேசிட்டு இருந்தாரு. இந்த மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருந்தார். அந்த மூத்திர சட்டியுடைய அளவுக்கு கூட மரியாதை இல்லாத ஒரு இவன் சீமா. அதனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கோயிலா போயிட்டு தன்னை எப்படியே காப்பாற்றணும், தன்னுடைய சாப விமர்சனத்தை தேடுற மாதிரி இது போயிட்டு இருக்காரு. அதாவது இந்த மாதிரி பெரியார திட்டுனா, திராவிட இயக்கத்தை திட்டுனா நம்ம வந்து அப்படியே வந்து தமிழனா மாறிடுவான். எல்லாரும் தமிழனா தான் இருக்கும், இந்துவா மாறவே மாட்டான். தமிழன் வந்து எல்லாத்தையும் பார்க்கறான், வட மாநிலத்தையும் பார்க்கறான், நம்மளையும் பார்க்கறான், நம்மளுடைய வளர்ச்சியும் பார்க்கறான். இங்க பெரியாரை இருக்கவே மாட்டான். ஏன்னா பெரியாருடைய கொள்கைகளை பிடிக்காம இருக்கலாம், பகுத்தறிவு கொள்கைகளை பிடிக்காம இருக்கலாம், ஆனா மூட நம்பிக்கைக்கு எதிராக பிரச்சனை பண்ணாலே அது பிடிக்காம. ஏன்னா அவன் பெரியாராவே வாழ்ந்துட்டு இருக்கான் ஒருத்தனும். அதனால இங்க வந்து எந்த மத பிரச்சாரம் பண்ணாலும் என்ன கடவுள் வேஷம் போட்டாலும் இங்க ஈடுபடாது. ஸ்கூல்ல வேணா பசங்க கடவுள் வேஷம் போட்டு மாறு வேஷம் போட்டு நடத்துறாங்களே, அதுல வேணா பாஸ் மார்க் வாங்கலாமே தவிர இதுல வந்து காமெடியானா தான் மாறுவாங்க. ஏன்னா பெரியாருங்கிறது வந்து இந்த சமூகத்துக்கு உள்ள எண்ணங்களை விதைச்சிட்டு போயிருக்கிறார். அதாவது அவர் தான் செயல்பட்டு தான் சொல்ல மாட்டேன், அந்த எண்ணங்களை நடைமுறை ஆகிட்டு ஒவ்வொரு சட்டமும் இன்னைக்கு வந்து அவர் சொன்ன வார்த்தைகளும் ஜாதிங்க வந்து சமூகம் வந்து ஜனநாயகப்படுத்தப்படல, ஜாதியா மனுஷன் பிரிச்சு கிடக்குறான். இதுக்கு அடிப்படையா இருக்கிறது மதத்துக்கு மூல காரணமா இருக்கிறது கடவுள். அப்போ வந்து இங்கேருந்து நம்ம எல்லாத்தையும் பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை வச்சுக்கிட்டே நம்ம எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு முடியாது. முதல்ல அதை ஒழிச்சா ஆட்டோமேட்டிக் இது எல்லாமே ஒழிஞ்சுன்னு சொல்லி அவர் போராட்டத்தை அவருடைய சிந்தனையில போராட்டிட்டு இருந்தாரு. அது மாதிரி ஏமாற்றுவதற்கு என்னென்ன விஷயமோ நம்ம தமிழக மக்களை திசைத்திரப்படுத்துக்கும், இந்த மாதிரி பெரியாரை இழிவுபடுத்துறது மூலமா திராவிட இயக்கத்தை அசிங்கப்படுத்துவதாகவும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே தவிர வேற எந்த கட்சியும் நம்ம திராவிட இயக்கங்களுக்கு மாற்று இயக்கத்தை அவங்க கொண்டு வரவே இல்லை. மக்கள் கொண்டு வராங்களான்னு தெரியாது. ஆனாலும் எவ்வளவு திட்டினாலும் பெரியார் இன்றும் யாரையும் கதற வைக்கிறார் அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம். அதாவது பி டீமா இருக்காரு, பிஜேபியோட பி டீமா இருக்காரு. சாமான் இல்ல சீமான் பி டீமா இருக்காரு. அவர் பேசாம வந்து கமலாலயத்தில் சேர்ந்துட்டு அவருடைய அந்த கட்சியுடைய தலைவராகவே மாறிட்டு போயிட்டோமே தமிழ்நாட்டுக்கு. என்ன பண்ற, சூரியனை பார்த்து என்ன யார் படிச்சா என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. சூரியன் தான் பிஜேபியாவே மாறிட்டு போயிட்டோமே. ஏன் நீ அங்க இருந்துட்டு சும்மா பணம் வாங்கிட்டு ஏன் கூவிட்டு இருக்க, நேரடியாவே வந்துரு, அப்புறம் பார்க்கலாம், நீயா நாங்க வேணா பார்ப்போம். சார் இங்க ஓட்டு பிரிக்கிறதுக்கு அவங்க இங்க வேணுமே தவிர ஜெயிக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு தேவையில்லை. ஏடிஎம்கே நம்பி போய் அடுத்த தேர்தலில் காணாம போயிட்டாங்க. சரி நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு வந்து பெரியார திட்டாரு. இப்ப இடைத்தேர்தலில் வந்து பெரியாருடைய அண்ணன் சகோதரர் பையன் தான் இறந்துட்டாரு. இப்ப அவருக்காக இடைத்தேர்தல் நடக்குது அந்த ஏரியாவில். அந்த தேர்தலில் சீமா நிற்கிறாரு, அவர் எப்படி பரிசுகளை வாங்குவார்னு நினைக்கிறீங்க? அங்கெல்லாம் நின்று என்ன பண்றது, நின்று வந்து டிஎம்கே தான் வரப்போகுது. மற்ற எல்லாரும் விஜய் உட்பட எல்லோருமே அங்க நம்ம இடைத்தேர்தலில் நிக்க மாட்டேன்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ண போறாரு? அதாவது சில இடங்கள்ல சில தும்பிகளை வச்சு சில வீட்டுக்கு ஓட்டுகளை பிரிக்கலாம். இப்போ வந்து தும்பிகளும் கொஞ்சம் இதாயிட்டாங்க. எல்லோருமே வந்து விஜய் பக்கம் போனதுல விஜய் பக்கம் போனதுல இருந்து இவருக்கு வந்து பேதி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பொழுதே பேச ஆரம்பிச்சிட்டாரு, வெவ்வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால அந்த வந்து வெற்றி நிச்சயம், அது திமுக தான் வெற்றி பெறுவாங்க. அது இல்லாம அங்க தேர்தலில் நிக்கிறது யாரு தெரியுமா? இவருடைய விஜயகாந்துடைய கட்சியை சேர்ந்த ஒரு முன்ன சந்திரகுமார், எனக்கு நல்ல நண்பர். அவர் ஈரோடு விவசாயில தான் இருக்காரு. அவர் வந்து அங்கே வந்து நல்ல அவருடைய அது இல்லாம அங்கே யார் ஈரோடு சேர்ந்த டிஎம்கே உடைய எல்லா செல்வமும் உள்ள அங்கே உண்டு. ஈரோட்டுல தந்தை பெரியாருடைய ஆதரவு பெற்ற அந்த கட்சி தான் ஜெயிக்கும். இவர் வந்து அங்கே மண்ணை கவருது. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னாக்க, திமுகவுக்கு மாற்று கட்சி அவர் வருவார் அப்படின்னு பார்த்தேன். கழுது தெரிஞ்சு கட்டருந்தான கதையா ஒரு கதை ஆயிடுச்சு அப்படின்னா வருத்தமா இருக்குது. சரி, இந்த மாற்று மூச்சரமா தான் வருவார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.